தி சோ பர்ஃபெக்ட். மீன் குழம்பாலாம் அடிச்சுக்கவே முடியாது. சவுத் இந்தியன் நம்ம டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அண்ட் ரசம் இஸ் த டஃபஸ்ட்டு திங் டு கிவ் பர்ஃபெக்டாக அந்த ஒரு குவாலிட்டியில் அந்த டேஸ்ட்டில். இந்த மாதிரி பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 9,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல் 3 மீல்ஸுமே அதில் கவர் ஆயிரும். ஸோ ஏன்னா 100% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னோட சாப்பாடில் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன். நீங்கள் எல்லாமே ஹோம் ஃபுட் கேட்ட லொக்கேஷனில் தான் நம்ம வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. என்னென்னா 6 விதமாக ஒரு வேலைக்கே சமைச்சாங்கன்னா பார்த்துக்கோங்க. வெஜிடேரியனுக்கு 3 விதம், வித் ஆனியன், வித்தவுட் ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக, ஸ்பைசி இல்லாமல், உப்பு கம்மியாக, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெஜ்ஜுக்கே 3 விதமாக பண்ணாங்க. அதே மாதிரி நான்வெஜ்லேயுமே வந்து காரம் தூக்கலாக, காரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நான்வெஜ்ஜுக்குமே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜுனா செப்பரேட்டாக வெசல் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இடமே இவங்க செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெஜ்ஜு லவருக்கும் இது வந்து ஹெவன், நான்வெஜ் லவருக்குமே இது ஹோம் ஃபுட் வந்து ஹெவன் நான் சொல்கிறேன். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா போஜனம். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கந்தன் கார்டன், பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், துரைசாமி நகர், கோட்டூர்புரத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 பீப்புள்ஸ்க்கு மேலே ஆர்டர்ஸ் இருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் மெனுவை. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நியூவா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஹைப்பை கொடுங்க முக்கியமா. ஹாய் ஹாய் கார்த்திகா. உங்களோட நேம் மேம்? என் பேர் கேஷவாமா. உங்களோட ஹோம் ஃபுட் நேம்? அம்மா போஜனம். இது எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? இது வந்து லைக் 2019லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வித் 1 கஸ்டமர். ரைட் நவ் லைக் 40 to 50 கஸ்டமர்ஸ் வரைக்கும் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்? ஆமாம் ஆமாம், 99% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்குமே. ஆட்-ஆனாக பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்லேயும் கஸ்டமர்ஸ் வாங்குறவங்க இருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பல்க் ஆர்டர்ஸும் லைக் இன்னைக்கு இருந்துச்சு பல்க் ஆர்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் வி ஹவ் டன் ஃபார் 250 people பல்க் ஆர்டர்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். கார்ப்பரேட்டும் பண்ணிகிட்ருக்கோம், ஆஃபீஸ் இதுவும் பண்ணிகிட்ருக்கோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அந்த மாதிரி மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள் லைக் அவங்க பேரண்ட்ஸ் இங்கே இருப்பாங்க, வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வந்துட்டு அப்ராடில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, அவங்களால அந்த டைமில் இது பண்ண. ஸோ பியூர்லி ஹோம் ஃபுட் வேணும் கேட்குறவங்களுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரைட் நவ். இப்போ பாடி பில்டர் அந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. லைக் ஒரு வெஜிடபிளில் இருந்துமே அவங்களுக்கு இதுதான் வேணும். இன்றைக்கி எனக்கு வந்து காலையில் எனக்கு ஒரு 3 வெஜிடபிள்ஸ் வேணும், திருப்பி ஈவினிங் அது ரிப்பீட் ஆகக்கூடாது வெஜிடபிள், அவர் இந்தியன் வெஜிடபிள் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹைப்ரிடோ இல்லை இம்போர்ட்டட் வெஜிடபிளோ வேண்டாம் அந்த மாதிரி. அண்ட் வந்து வித்தவுட் போனு, இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வித்தவுட் போன், ஈவன் சின்ன போனுமா இருந்தாலும் ரிமூவ் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும், சிக்கன் எல்லாம் சாட்டே பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு எவ்ரிடே வி ஆர் கிவிங். இது இல்லாமல் லைக் ஜெயின் ஃபுட், ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக ஜெயின் ஃபுட் வந்துட்டு கார்லிக் போடக்கூடாது, வந்துட்டு ஆனியன் போடக்கூடாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பியூர் வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறீங்க. பியூர் வெஜ் வந்து நீங்கள் எப்படி தனியாக செப்பரேட் வெசல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க? எஸ் எக்ஸாக்ட்லி, தனி வெசல். ஈவன் என்னோட ஸ்டவ் கிச்சனுமே வந்து செப்பரேட்டாக தான் இருக்கும். செப்பரேட்டு கிச்சனில் தான் நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். நான்வெஜ் செப்பரேட்டாக தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம மீறி நம்ம ஹியூமன் இல்லைங்களா, நம்ம மீறி வந்து ஏதாவது ஒன்று தவறுதலாக எடுப்போம், நம்ம இது பண்ணுவோம். அது நம்மளுக்கே செய்யும் போது நம்மளுக்கே ஒரு டவுட்டு ஒரு இது வந்துருச்சுன்னா அப்புறம் அது போகும்போது அது எப்படி இருக்கும்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் அது வந்துட்டு. எப்படி மேம் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா எவ்வளோ பேக்கேஜ் கொடுத்துட்ருக்கீங்க? இதில் வந்து ஆல் கேட்டகரிஸ் நம்ம பண்ணுறோம். லைக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் ஸ்டூடெண்ட் பேக்கேஜ்லேருந்து, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேருந்து, ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறவங்க, அந்த 3 times எடுக்கிறவங்க,
ஸோ அந்த மாதிரி பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 9,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல் 3 மீல்ஸுமே அதில் கவர் ஆயிரும். ஸோ டெலிவரி சார்ஜஸ் எஸ் மேம் வித்தவுட் டெலிவரி சார்ஜஸ். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம சரௌண்டில் வந்துட்டு ஃப்ரீ பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வர்றது வந்து அக்கார்டிங் டு கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமர் அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாம நீங்க பேசிக்கா ஒரு டெய்லி அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுப்பீங்க, லஞ்சுக்கு என்ன கொடுப்பீங்க? நம்ம வீட்டு சாப்பாடு தானே. ஸோ இட் வில் பி ஒன்லி இட்லி, பூரி, பொங்கல். டெய்லி எல்லா ஐட்டமும் பண்ண மாட்டோம், டெய்லி ஒரு ஐட்டம் பண்ணுவோம். பட் கண்டிப்பாக ஒரு 2 ஐட்டம்ஸ் இருக்கும் டெய்லி. வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து 2 ஐட்டம்ஸ். இட்லி மேண்டட்ரியாக இருக்கும், அது நிறைய பேருக்கு இட்லி போகுது. அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சோ இல்லை வந்துட்டு இப்போ பூரி, பொங்கல், அந்த மாதிரி உப்மா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற அதே ஐட்டம்ஸ் தான். தோசாலேயே வெரைட்டிஸ் தோசாஸ் பண்ணிகிட்ருக்கோம். பொடி தோசாலாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி நம்ம வீட்லேயே தான் அரைச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். ஈவன் மசாலாஸ் எல்லாமே வந்து எவ்ரி மசாலாஸ், ஜீரக பொடி, மிளகு பொடியிலேருந்து எல்லாமே நம்ம தான் அரைச்சி யூஸ் பண்ணுறது. ஏன்னா வெளியில் நம்ம வாங்குறது எக்ஸ்பைரி டேட் இருக்கும், நம்ம பார்க்க மாட்டோம், சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆயிரும், அதனால் ஏதாவது ஹெல்த் இது வந்துடும் சொல்லிட்டு அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளே அரைக்க ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். லன்ச் வந்துட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மீல்ஸ். ஆக்சுவலி அது வந்து இது வந்து மீல்ஸாக தான் இருக்கும். ஸோ மீல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து எனக்கு மோர் வேண்டாம், எனக்கு வந்து அதுக்கு பதிலாக காய் ஜாஸ்தி கொடுங்க, ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அது ஒரு ஐட்டம். சில பேர் ரசம் எனக்கு 2 கொடுத்துருங்க, எனக்கு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு கேட்குறவங்களா இருக்காங்க. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா மீல்ஸ் வந்துடும். இப்போ மீல்ஸ்லேயே வந்து நார்த் இந்தியனெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரொட்டீஸ் வேணும். அவங்க சவுத் இந்தியன் பிடிக்கும் அவங்களுக்கு, ஆனால் கண்டிப்பாக ஒரு சப்பாத்தி இருக்கணும். ஒரு சப்பாத்தி ஒரு டால் கொடுத்தா கூட அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வந்து அக்கேஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கொடுக்குறோம், அவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. அண்ட் நம்மளோட அம்மா போஜனம்லேயே ஸ்பெஷல் என்னென்னா எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ். மேண்டேட்ரியாக ஒரு கர்ட் ரைஸ் இருக்கும், அது இல்லாமல் ஒரு வெரைட்டி ரைஸ். இப்போ அதுலேயே வந்து ஒரு 2 கஸ்டமர்ஸ் வந்து கர்ட் ரைஸ் வேண்டாம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாட் எவர் ரைஸ் நம்ம பண்ணுறோமோ அதை ஃபுல் போர்ஷனாகவே கொடுத்துருவோம். வித் ஒரு வடை, ஒரு சிப்ஸு, ஊறுகாய் மாதிரி வச்சு கொடுத்துருவோம். இப்போ வந்து ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் எனக்கு ஸ்பைசி வேணாம், புளிப்பு, உப்பு எல்லாமே எனக்கு கம்மியாகவே கொடுங்க இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஸ்பைஸ் வச்சுட்டு அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறவங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டாகவே எனக்கு வேணும், எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எனக்கு வந்து மில்லட் வேணும். ஐ திங்க் ஐ மிஸ்டு தட் உங்கள்கிட்ட இருந்தது. ஸோ வந்து மில்லட்டு இதில் இப்போ கம்பு, ராகி, சோளம், ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அப்போ அது ஒரு கஸ்டமைஸ்டாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பார்க்குறேன், குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியான ஆயிலோ, சிக்காட்ன எண்ணெய், இது எல்லாமே அந்த சிக்கன் முதல் கொண்டு எல்லாமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நான் பார்த்தேன். அதை பற்றி சொல்லுங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறேன், இப்போ என் ஹஸ்பண்டோ என் பொண்ணோ என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் விரும்பினது. ஏன்னா நான் ஸ்டோரி இப்படி வந்துட்டு வெளியில் சாப்பாடு நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, அப்போ நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணுன்றப்போ நம்ம வீட்டிலேருந்து கொடுக்கறது தானே, அப்போ அந்த ஒரிஜின் நான் கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்க எண்ணெய், நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா எவ்ரி காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துலேயுமே செக்கெண்ணெய், அந்த பிரியாணி, சிக்கன் இதுக்கெல்லாமே வந்துட்டு கீ அண்ட் கடலெண்ணெய். அண்ட் வந்துட்டு எவ்ரி சட்னிஸ் இன் மை ஹவுஸ், என்னோட கிச்சனில் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்போமே நாங்கள். ஸோ அது வந்து ஈவன் நம்மளோட ஹெல்த்துக்குமே நல்லது. ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் வந்து அவ்வளோ நம்மளுக்கு புண்ணு ஆத்துற ஒரு எந்த ஒரு இதுனாலுமே. ஸோ அது கான்ஷியஸாக வச்சுட்டு, ஏன்னா சட்னியெல்லாம் ராவாக நம்ம கொஞ்சம் காரமாகவும் எடுப்போம். ஸோ அது சட்டில் பண்ணுறதுக்காக மேண்டட்ரியாக தேங்காய் எண்ணெய். சில கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் செப்பரேட்டாக நம்ம நார்மல் எண்ணெயில் நம்ம நம்ம வந்து தாளித்து கொடுக்குறோம். இது மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது. பிகாஸ் பீப்புளோட மணி வந்து வேல்யூ பண்ணணும் நம்ம. இட்ஸ் நாட் லைக் எடுத்து பேக்கெட்டில் போட்டோமான்னு இல்லாமல் அதை வேல்யூ பண்ணணுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான கோல் வச்சுருக்கோம். காய்கறி கட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா பிஃபோரா கட் பண்ணி வைக்காம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறீங்க. அதுவுமே வந்து நான் உங்ககிட்ட பார்த்த ஒரு விஷயம். அதுவும் சேம் ரீசன் தான் மேம். என்னன்னா இப்போ வெஜிடபிள்ஸ் முன்னவே கட் பண்ணி வச்சா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ டெஃபினட்டாக போயிடும்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலர் மாறதை பார்த்துட்டிங்கனாலே அதோட வேல்யூ இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கடுத்து நீங்கள் அதை நீங்கள் குக் பண்ணாலுமே ஆல்மோஸ்ட் டன். இதுக்கடுத்து நம்ம அதை வந்து சாப்பிட்றது வந்து எனக்கு தெரிஞ்சு நியூட்ரிஷன் கிடையாது. பீயிங் அ மதர், ஐ வேல்யூ தட் திங். எனக்கு அந்த நியூட்ரிஷன் வேல்யூவாக ஃபுல் ஃப்ளஜாக கொடுக்கணும். ஸோ ஈவன் கொத்தமல்லி, ஈவன் எது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு அப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி பண்ணால் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ப்ரூவன் ஆல்சோ. சமையலுக்கு டேஸ்ட் தான். இப்போ நீங்க அந்த டேஸ்ட்டை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஆள் வச்சு சமைக்கும் போது அது கொஞ்சம் மெயின்டைன் ஆகிறது கஷ்டம் இல்லையா? ஆமா, இது என்னன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்றோம், இதுதான் ரேஷியோன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறோம். பட் அது 100% வருதுன்னா கொஞ்சம் கஷ்டம், டைம் எடுக்கும். அதனால நாங்கள் QC எப்போவுமே ஈவன் ஒரு சட்னி பண்ணாலுமே நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து பேக்கிங்க்கே வரும். அதுக்கு முன்னாடி வராது. மேக்ஸிமம் நம்ம அங்கே நின்று அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டு இருப்போம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இது போடணும், இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒன்றுமே. பிகாஸ் அவங்க எல்லாருமே நேபாளி, அவங்க யாருக்குமே வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டோட இது தெரியணும்னு அவசியமும் இல்லை. ஸோ பட் ஆனால் நவ் தே ஆர் ஸோ பர்ஃபெக்ட். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், தி ஸோ பர்ஃபெக்ட். மீன் குழம்பாலாம் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ரசம் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் நம்ம டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அண்ட் ரசம் இஸ் த டஃபஸ்ட்டு திங் டு கிவ் பர்ஃபெக்டாக அந்த ஒரு குவாலிட்டியில், அந்த டேஸ்ட்டில். பட் இவங்க அது பண்ணுறாங்க, தே ஆர் ஏபிள் டு டூ. அதை நம்ம அந்த மாதிரி ட்ரைன் பண்ணவும் செய்கிறோம். ஒரு இடத்துல சின்ன சின்ன இது நடக்கும் தான், இல்லாமன்னு இல்லை. பட் அதை நம்ம கூட இருந்து நம்ம அவங்களுக்கு இப்படி இருக்கணும், இது இப்படி இந்த இடத்துல தான் நம்ம வந்து கையில் தான் நம்ம வந்து டொமேட்டோ இது பண்ணணும், மிக்சியில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் சொல்லி இப்போ தே ஆர் ரியலி பர்ஃபெக்ட். இப்போ நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டேக்கு நான் ஆர்டர் பண்ணாலும் நீங்க கொடுப்பீங்க? யா டெஃபினெட்லி. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் இல்லாமல் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ ஐ எம் ரெடி டு கிவ். அவங்களே ஹெசிடேட் பண்ணி கேட்பாங்க, ஒரு நாள் கொடுப்பீங்களா, ஒரு மீல் கொடுப்பீங்களா, ஒருத்தருக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாலும் கொடுப்போம், ஒரு கிட்டுக்கு கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் சார். அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு இஷ்யூ கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், தென் யூ கேன் கோ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஏன்னா 100% எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னோட சாப்பாட்டில் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நிறைய பேர் ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க, திடீர்னு அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கு மேம். இப்போ ரெகுலராக வந்து வாங்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு சிக் ஆகிடும், வாங்க முடியாமல் போயிடும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்கிறப்போ, அதாவது முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா we can cancel it of not an issue. ஸோ லாஸ்ட் மினிட்ல சொல்லும் போது நாங்கள் சொல்லிடுவோம், சார் கேன்சல் பண்ண முடியாது, பட் உங்களோட ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகாது, நாங்கள் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு வெளியில் நாங்கள் கொடுத்துட்றோம் உங்கள் பேர்லேன்னு சொல்லிட்டு கூட கொடுத்துருவோம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வி ஹேவ் தட் கஸ்டம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 to 20 பீப்புளுக்கு வந்துட்டு வெளியில் நம்ம சாப்பாடு, நம்ம அம்மா போஜனம் எப்படி நம்ம நினைக்கிறோம், பைசா கொடுத்து வாங்குறவங்க இருக்காங்க, பைசா கொடுக்க முடியல, வாங்க முடியலன்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இஃப் ஐம் நாட் ஏபிள் டு கிவ் ஆல் 3 meals, அட்லீஸ்ட் ஒரு மீல் என்னால் கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே தான் சேர்ந்து அது இது பண்ணுறது. அண்ட் ஹஸ்பண்ட் பேர் வந்ததுனால நான் இதையும் சொல்லணும், இந்த அம்மா போஜனம் உருவானதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் வந்துட்டு அவர் தான். ஸோ அவர் இல்லைன்னா இப்போதைக்கு இங்கே எதுவுமே கிடையாது. உங்களோட டைம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சேவையும் தொடரட்டும். டெஃபினட்டாக தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிருத்திகா, உங்களுக்கு ரொம்ப பிக் தேங்க்யூ. ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே ஆடோ இல்லை வந்து எதுவுமே பண்ணது கிடையாது. இது ஒரு ஸ்டார்ட் அப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஆஸ் ஐ எம் டேக்கிங் திஸ் ஆஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல்சோ, பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ விமன் என்டர்பிரனர். ஸோ ஐ ஆல்சோ சப்போர்ட் யூ ஆல்சோ. இல்லை தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கவர் ஆன மாதிரி இருக்குது. எல்லா ஏஜ் குரூப்ஸுமே எல்லா மாதிரியான ஃபுட்டு வேணும்னா அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து இவங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து செம்ம வெயிட்டான கண்டென்ட்டு மேக் பண்ணுறோன்னு ஒரு ஹாப்பியாகவும் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து சென்னை, ஆல் ஓவர் சென்னையுமே இவங்க டெலிவரி பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து தான் அந்த எல்லா லொக்கேஷனும் ஒரே இடத்துல நான் கவர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு அதே மாதிரி நானும் கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. பாய்.